ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, அன்பாய் இருங்கள் ஆனால் வெளிக்காட்டி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த கலியுகத்தில் அன்பாய் இருக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அதுக்காகத்தான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது அன்பாய் இருக்கிறவங்களைத்தான் எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த அன்பு கிடைக்கல அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு வெறுப்பாக பேச முடியுமோ அந்த மாதிரியும் பேசிடுறாங்க. யாராவது அன்பா இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் ரூடாக நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி வெறுப்பாகவும் பேசுகிறாங்க. ஆனால் அன்பாய் இருக்கிறவங்கள போட்டு மிதிக்கவும் செய்கிறாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அன்பாய் இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்கள கூட இந்த உலகம், அதாவது கெட்டவங்களா இருக்கிறவங்கள பார்த்து இந்த உலகம் பயப்படுது. ஆனால் அன்பாய் இருக்கிறவங்கள தான் ஏறி மிதிக்குது. அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. கெட்டவங்கள பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் காலேஜ் போயிட்டுருக்கிறப்போ ஒரு பையன் வந்து என்கிட்ட என்ன எப்படி சொல்கிறது, ஒரு ஜாடையாக ஏதாவது ஒன்று பேசி நம்மளை வந்து கிண்டல் செய்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கும். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கும். வீட்டில் சொன்னால் அவங்க சண்டைக்கு போயிடுவாங்க. நம்மளே போய் பேசினா ஏதாச்சும் திட்டிடுவோம். நம்மளே போய் டைரெக்டாக பேசலாம் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே பயமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக இது தொடர்ந்துட்டே இருந்துச்சுங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒரு மன உளைச்சலாகவே இருந்துச்சு. அப்போ நான் ஒரு எனக்கா தோணுச்சுங்க, சரி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அன்பாக பேசுகிற மாதிரி பேசினேன். என்ன உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பேசுகிறீங்க, போகவும் வரவும் இப்படி பேசுகிறீங்களே, எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் வந்து தைரியமாக அவங்க முன்னாடி நின்று நான் போய் பேசும்போது அவங்க வந்து அப்படியே ஒரு தங்கச்சி கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே மாறிட்டாங்க. என்னாலேயே நம்ப முடியல. இவங்கள பார்த்தா நம்ம இவ்வளோ நாளாக பயப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தைரியமே வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது நம்ம அன்பாக இருக்கிறதுக்காக என்றைக்கும் நம்ம பயந்துக்க கூடாது. நம்மளை யாராவது ஏதாவது சொல்லும்போது நம்ம பேசினா தப்பாயிருமோ அப்படின்னு நினச்சி நம்ம 4 பேர்த்து முன்னாடி தப்பாக போயிடும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா நான் போய் ஒரு பையன்கிட்ட பேசும்போது பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த பிள்ளை இப்படி பேசிகிட்டு இருக்கு. முதல்ல பிள்ளைங்க மேலே தான் தப்பு சொல்லுவாங்க. பசங்க மேலே இருக்குதோ இல்லையோ பிள்ளைங்க மேலே தான் ஃபஸ்ட்டு தப்பு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் நான் எதுக்குமே பேசாமல் இருந்தேன். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்னால் முடியாமல் சரி பேசி பார்க்கலாம், அதாவது நம்ம தப்பாக பேசினா தானே அது தப்பாக போகும், அன்பாக பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே ஒரு தங்கச்சி கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே மாறிட்டாங்க. என்னாலேயே நம்ப முடியல. அதையிலிருந்து நான் இப்போ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்மளை யாராவது ரொம்ப வெறுப்பாத்துனாங்க அப்படின்னா தைரியமாக போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது என்ன பிரச்சனைன்னு கேட்காம தைரியமாக அவங்கக்கிட்ட போய் முன்னாடி பேசுங்க. ஏன்னா ரொம்ப உங்களை வந்து மன உளைச்சல் பண்ணுறவங்க கிட்ட இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. எந்த இடத்துலையுமே மற்றவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற எல்லா இடத்துக்கும் இது ஒத்து வராது. இருந்தாலும் முடிஞ்சளவு நம்மளும் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். முக்கியமாக அன்பாக இருக்கிறவங்க தைரியமாக தாங்க இருக்கணும் இந்த காலத்தில். ஏன்னா நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஒன்று சொன்னோம் அப்படின்னா நம்ம அன்பாக இருக்கிறதே தப்போ அப்படின்னு நம்ம இயல்பையே தப்பு சொல்லுவாங்க. நீ இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது நம்ம இப்படி இருக்கிறதே தப்போ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நம்மளோட இயல்பில் தான் நம்ம இருக்க முடியும். நம்மளோட இயல்பை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அது இதை விட மனசுக்குள்ள போராட்டமாக தாங்க இருக்கும். அதனால அன்பாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் அன்பாகவே இருங்க. அன்பாகவே இருந்து இந்த உலகத்தில் சாதிச்சுட்டு போங்க. அதுதாங்க நான் இந்த பதிவில் சொல்ல வந்தேன். ஏன்னா அன்பாக இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை மதிக்காது. அதுவே ஒரு சாதனை ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கு காரணம் நான் அன்பாக இருந்தது தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகம் ஏற்றுக்கத்தாங்க போகுது. உங்களோட லட்சியத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதனையை செய்யறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, தெரிஞ்சே தப்பு செய்கிறவங்கள கூட இந்த உலகம் பார்த்து பயப்படுதுங்க. இப்போ முதல்ல தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அதில் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அதை யாரும் தட்டி கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பயந்துக்கிறாங்க. அதே அன்பாய் இருக்கிறவங்கள தான் ஏறி மிதிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அன்பாய் இருக்கிறவங்கள கேலி பண்ணுறக்கும் சரி, அவங்கள போட்டு மிதிக்கலாம் அப்படிங்கிறதுலையும் சரி ஒரு கூட்டமே இருக்குதுங்க. அதுக்காகத்தாங்க, அன்பாய் இருக்கிறவங்களுக்காக தாங்க இந்த பதிவு.
அதுக்காக நம்மளை நம்ம மாத்திக்கணுமா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன். அன்பா இருங்க, ஆனா அதை வெளிக்காட்டிக்காதீங்க. ஏன்னா நடிக்கிறவங்கள தான் இந்த உலகம் நம்புது. அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்கள நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களத்தான் நம்புவாங்க. உண்மையான அன்பா இருக்கிறவங்கள யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. ஆனா அந்த அன்பு வேணும்னு மட்டும் விரும்புறாங்க. அது என்னன்னு எனக்கும் புரியல. அன்பை கொடுத்துட்டு அது திருப்பி கிடைக்காத போது இருக்கிற வழி இருக்கு பாத்தீங்களா? அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த ரணம் என்ன அப்படிங்கிறது புரியும். அவங்களுக்காகத்தாங்க இந்த பதிவு. உங்களுக்காக அன்பா இருக்கணும், அதுக்காக அன்பா உங்களோட அன்பை நீங்க மாத்திக்காதீங்க. அன்பா இருங்க. யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு கொடுங்க. தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு சங்கடப்படாதீங்க. உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க உங்களை போட்டு மிதிக்க போறது கிடையாது. அதனால தேவையானவங்களுக்கு கொடுங்க. அன்பா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலைங்க. அதை வெளிக்காட்டிக்காதீங்க. திணை விதைத்தவன் திணையிருப்பான், வினை விதைத்தவன் வினையிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க விளைச்ச விதைய அவங்களே அறுத்துருவாங்க. அதாவது நம்ம கீதையில சொல்ற மாதிரி உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அமைதியா இருந்தீங்கன்னாவே போதும். நீங்க உயிரோட இருந்தீங்க அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடியே அவங்க என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கீதையிலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதனால அன்பா இருந்து ஏமாந்துட்டோம். அதனால அன்பா இருக்கிறதுனால ஏமாந்து போயிட்டோமே, இப்படி ஆயிட்டோமே அப்படின்னால எதுக்குமே கவலைப்படாதீங்க. அன்பை இந்த உலகத்துல அன்பு ஒண்ணுதாங்க ஜெயிக்கும். அன்பா இருக்கிறவங்க என்னைக்கும் தோத்தும் போக மாட்டாங்க. ஆனா பாக்குறதுக்கு தோத்து போற மாதிரி தெரியலாம். உங்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாலும் சரி. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அன்பா இருக்கிறதுனாலயோ இல்ல நல்லவங்களா இருக்கிறதுனாலயோ யார் உங்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல வீழ்த்தணும்னு நினைச்சாலும் சரி, அது அந்த நேரத்துல இந்த ஒன்றை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, விதைய என்னதான் நீங்க மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது ஒரு மரமா தாங்க வளர்ந்து நிற்கும். அந்த மாதிரி நீங்களும் ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிற்பீங்க, அவங்க வீழ்த்த முடியாத அளவுக்கு. அன்பா இருந்ததுனால ஏமாந்துட்டுமே அப்படிங்கிற எந்த ஒரு தருணம் வந்தாலும் இதை ஒன்றை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அன்பா இருக்கிறவங்கனால அதை மாத்திக்க முடியாது. மாத்திக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்களாவே இருக்க முடியாது, இயல்பாவே இருக்க முடியாது. அதனால யாருக்காகவும் உங்களை மாத்திராதீங்க, உங்க அன்பை மாத்திராதீங்க. உங்களோட அன்பை கொடுத்துட்டே இருங்க. அது நிச்சயம் ஒரு நாளைக்கு காலம் அதுக்கு பதில் சொல்லும். இப்போ உங்களோட அன்பு உண்மை அப்படின்னா இப்போ அது பொய்யா இருக்கலாம். ஆனா காலம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குங்க. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் வந்துடாதீங்க. ஏன்னா அன்பை கொடுத்து அதுல ஒரு ஏமாற்றம் வரும்போது அந்த ரணம் அப்படிங்கிறது அதை அனுபவிக்க முடியாதுதாங்க. இருந்தாலும் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சகஜம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது வார்த்தையால சொல்ல முடியாததுதான். இருந்தாலும் அன்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாவது நீங்க இந்த உலகத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஏன்னா இங்க அன்பு செத்து போய் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அன்பா இருக்கிறவங்க என்னைக்கும் வாழணும், மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்கணும். நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.